أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وثيابك فطهر. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: الطهور شطر الإيمان. صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும், அவர்களின் சத்திய தோழர்கள் மீதும், நல்லோர்கள், நாபாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை நமக்கு ஏவியிருக்கிறார்களோ அதை எடுத்து நடக்கவும், எவைகளை எச்சரித்திருக்கிறார்களோ அத்தகைய தீமைகளில் இருந்து தவிர்ந்து வாழ்வதற்குரிய உயர்ந்த நற்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்துவிட்ட குற்றங்களையும் குறைகளையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் குளிர் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவரது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விஸ்தீரணமாக்கி தருவானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 4ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது பருவத்தினுடைய பாடத்தில் மாசில்லாத உலகம் படைப்போம் என்கின்ற ஒரு தலையில், அழுக்கில்லாத உலகை அமைப்போம். அந்த பாடத்திட்டத்தின் கீழ் எவைகளெல்லாம் மாசுபடுகிறது, மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பை தருகிறது என்பதை குறித்து சொல்கிற போது, நிலம், நீர், காற்று, ஒலி, வெப்பம், கதிர் இயக்கம் ஆகிய இந்த 6 வகைகளும் மாசுபடுமையானால் மனிதனுடைய வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகிவிடும் என்கின்ற விளக்கத்தை அந்த பாடப்புத்தகத்தில் தந்திருக்கிறார்கள். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்கின்ற இந்த வார்த்தையை நம்ம இந்திய அளவில் மட்டுமல்ல,
உலகளாவிய அளவில் அறிவுறுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சுற்றுச்சூழல் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. அது மாசுபாடால் நிறைந்திருந்தால், அழுக்கால் நிறைந்திருக்குமையானால் மனிதனுடைய வாழ்க்கையில் பிணிகள், நோய்கள் என்பது கூடிக்கொண்டே இருக்கும். உலக அச்சுறுத்தல்களில் 10 விஷயங்களை முன்னிறுத்துகிறார்கள். அந்த 10ல் ஒன்றுதான் சுற்றுச்சூழலினுடைய சீர்கேடு. சுற்றுச்சூழலினுடைய சீர்கேட்டால் மனிதனுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை என்பது பாதிப்பிற்கு உள்ளாகிவிடும். சுற்றுச்சூழலினுடைய பாதிப்பால் காற்றினுடைய மாசுபடுதலின் இந்த தன்மையினால் சீனாவில் 6,56,000 நபர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே இறப்பை அவர்கள் எழுதிவிடுகிறார்கள். இறப்பதற்கு காரணமாக 6,56,000 நபர்கள் ஏறக்குறைய அவர்கள் மரணிப்பதற்கான காரணமாக மாசுபடிந்த காற்று இருக்கிறது. இது சீனாவினுடைய நிலைப்பாடு. நாம் வாழக்கூடிய இதன் இந்தியாவினுடைய நிலைப்பாடு 5,27,700 நபர்கள் ஒரு ஆண்டில் காற்றினுடைய அழுக்கினுடைய தன்மை கலந்ததின் காரணத்தினால் இறப்பை அவர்கள் எழுகிறார்கள். அமெரிக்காவில் ஆண்டுக்கு 50,000 பேருக்கு மேலாக காற்றினுடைய மாசுபடுதல் காரணத்தால் மரணத்தை அடைகிறார்கள் என்கின்ற அறிவிப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, சுற்றுச்சூழல், குறிப்பாக மனிதன் சுவாசிக்கக்கூடிய காற்று என்பது அது சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லையானால் எவ்வளவு பெரிய மனித உயிர்களை அது பலியாக ஆக்கிவிடுகிறது. குறித்த காலத்திற்கு முன்னதாக குறைந்த ஆயுள்களில் நிறைய மரணங்களை நிகழ்த்தி விடுகிறது என்கின்ற தகவல்களை எல்லாம் நமக்கு தருகிறது. சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய கடமை, ஒவ்வொருவருடைய கடமை. தன்னை சார்ந்து சுயமாக இருக்கக்கூடிய நிலைகளில் தன்னையும் சுத்தமாக வைக்க வேண்டும். தன்னை சுற்றியுள்ள பகுதிகளையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவர் குறிப்பிடுகிறார், காற்று மாசுபடுவதால் இதுநாள் வரையிலும் நாம் தெரிந்து வைத்திருந்த செய்தி, சில வியாதிகள் மனிதனுக்கு ஏற்படும். ஆஸ்துமா, மூச்சு திணறல், சளி, தொண்டை எரிப்பு, இது மாதிரியான சில வியாதிகள் ஏற்படும் என்று நாம் அறிந்து வைத்திருந்தோம். ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி, மனிதன் மாரடைப்பால் அதிகம் இறக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நல்லா இருந்த மனிதர் இறந்து போயிட்டார. என்ன காரணம்? ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு. இந்த ஒரு வகைதான் நிறைவாக வருகிறது, மாரடைப்பு. அதனால் இறந்து விட்டார். இந்த மருத்துவர் நெல்லை பகுதியை சார்ந்த அருணாச்சலம் என்கிற அந்த மருத்துவர் தெரிவிக்கிறார், இதுநாள் வரையிலும் ஆஸ்துமா, சளி, தொண்டை போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதை நாம் நினைத்து வைத்திருந்தோம். காற்றினுடைய மாசுபடுதலின் காரணத்தினால் இவைகள் ஏற்படுகிறது என்று நாம் எண்ணியிருந்தோம். அதையும் தாண்டி அதிர்ச்சிகரமான தகவலை தருகிறது ஆய்வுகள். ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு ஏற்படுவதற்கு காற்றினுடைய மாசுபடுதல் என்பது 25% காரணமாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார். 100 நபர்கள் மாரடைப்பால் இறக்கிறார்கள் என்றால்
அதில் 25% 25 நபர்கள் காற்று மாசுபட்டிருப்பதின் காரணத்தினால் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அந்த மருத்துவர் பதிவு செய்கிறார். இன்னும் அவர் சில தகவல்களை தருகிறார், நாம் தெரிய வேண்டும். ஏனென்றால் காற்றினுடைய அழுத்தமான மாசுபடுதல் என்பது நம்முடைய பகுதியில் சமீபத்தில் நிறைவாகி போனது. விடுபட வேண்டும் என்பதற்கான வழிகளை எல்லாம் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்து இந்த கெடுதியில் இருந்து எல்லோர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. நோயினால் பாதிக்கப்படுவது மனித சமூகம் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிப்பினுடைய தன்மையை உணர்ந்து அதனால் அதற்கான முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கைகளை இன்றைக்கு நம் சமூகத்தில் சிலர்கள் கையெடுத்திருக்கிறார்கள். அது எடுக்கப்பட வேண்டிய செய்தி. அதனுடைய பாதிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மருத்துவர் சொல்கிறார், உலகில் 20 மில்லியன் நபர்கள் மாரடைப்பால் மரணிக்கிறார்கள். அந்த 20 மில்லியன் மக்களில் 1 மில்லியன் என்று சொன்னால் 10 லட்சம். 20 மில்லியன் 2 கோடி மக்கள். அதில் 6.5%, சரியாக 6.5% மக்கள், 100க்கு 6.5% மக்கள் காற்றினுடைய மாசுபாட்டின் காரணத்தினால் அவர்கள் மாரடைப்பை சந்திக்கிறார்கள். அதனால் அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள் என்று அந்த மருத்துவர் சொல்கிறார். சில தொழிற்சாலைகள், மிக பிரம்மாண்டமாக கட்டப்படக்கூடிய கட்டிடத்தினுடைய அந்த நிகழ்வுகள், இவைகளெல்லாம் மிகப்பெரிய காற்றில் அசுத்தத்தை ஏற்படுத்துகிறது. தொழிற்சாலைகளின் மூலமாக வரக்கூடிய கழிவுகள் மனிதன் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றில் கலந்து அவருடைய உடலில் பல்வேறு வியாதிகளை உருவாக்குகிறது. குறிப்பாக மாரடைப்பு உருவாகுவதற்கு 25% அது காரணமாக இருக்கிறது என்கிறார். இப்படி மரணங்களை சந்திக்கக்கூடியவர்கள் யார் என்கின்ற தகவலை அவர் தருகின்ற பொழுது இதையும் பதிவு செய்கிறார். 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள், முதியவர்கள், அவர்களிடத்தில் ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கக்கூடிய தன்மை இல்லை, கெட்ட பழக்கம் வேறு எதுவும் கிடையாது, நல்ல மனிதர். இந்த நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களையே பாதித்து விடுகிறது, வெகு சீக்கிரமாக பாதித்து விடுகிறது என்கிறார். காற்றினுடைய மாசுபாட்டின் காரணத்தினால் 15 வயதுக்கும் கீழ் உள்ள குழந்தைகள், சிறுவர்கள், ஒரு அறிவிப்பில் வந்த தகவல், 93% அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தன்னுடைய பிறப்பினுடைய முதல் சுவாசத்தை கூட மாசுபடிந்த காற்றை அவர்கள் சுவாசிக்க நேரிடுகிறது. சுத்தமான காற்றை என்ன செய்ய முடியல, சுவாசிக்க முடியவில்லை. காற்று மாசுபடியல் என்பதற்கு பல்வேறு காரணங்கள். நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், கழிவு பொருட்கள், அதை சரியாக மறுசுழற்சி செய்யப்படாதது அப்படியே விட்டு விடுவது, குறிப்பாக நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களினுடைய புகை, ஒரு மனிதன் தன்னுடைய சூழ்நிலையை அறிந்தோ அறியாமலோ அவன் பிடிக்கக்கூடிய புகை, புகைக்கக்கூடிய இந்த சிகரெட், இது மாதிரியான விஷயங்கள் காற்றில் அது கலந்து பல்வேறு மாசுபாடுகளை அது உருவாக்கி விடுகிறது, அழுக்கை நிரப்பி விடுகிறது. அதனால் சிறு குழந்தைகள் 93% குழந்தைகள் அவர்கள் பிறந்ததனுடைய முதல் சுவாசத்தை இந்த உலகத்தில் அழுக்கான காற்றை சுவாசிக்கிறார்கள், சுத்தமான காற்றல்ல. இப்படி அழுக்கான காற்றை, மாசுபடிந்த காற்றை அவர்கள் சுவாசிப்பதின் காரணத்தினால் அவர்களினுடைய அறிவினுடைய வளர்ச்சி முழுமை பெறாமல் ஆகிவிடுகிறது, நினைவாற்றல் குறைகிறது, கல்வியில் தேடல் இல்லாத நிலையில் அவர்கள் உருவாகுகிறார்கள்.
சுருக்கமாக சொல்வதானால் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியான நிலைகளில் உருவாக்கப்படுகிறது என்கின்ற தகவலை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதிர்ச்சிகரமாக இருக்க, நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்படியெல்லாம் நடக்கிறது. இவைகளில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளை பின்பற்ற வேண்டும். மருத்துவர் சொல்கிறார், உங்களுடைய வீட்டை சுற்றிலும் அருகில் உள்ள பகுதியில் இது மாதிரியான புழுதிகள், தூசிகள், புகை, இது மாதிரியான சூழல் ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய வீட்டினுடைய ஜன்னல்களை எல்லாம் நீங்கள் அடைத்துக் கொள்ளுங்கள். சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனையும் நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சில தொழிற்சாலைகளில் மாஸ்க், ரெஸ்பிரேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு முகக்கவசம் அதை அணிய வேண்டும். சுவாசிப்பதற்கான நல்ல காற்றை மட்டும் உள்வாங்கக்கூடிய அந்த மாஸ்கை அணிய வேண்டும் என்கின்ற கட்டாயம் அந்த தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு மருத்துவர் சொல்றாரு, மாசுபடிந்த ஒரு காற்றினுடைய சூழலில் நாம் வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அவர் சொல்கிறார், கொரோனாவுடைய காலம் பல்வேறு இழப்புகளை நாம் சந்தித்திருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தது. மாஸ்க் அணியக்கூடிய பழக்கத்தை நமக்கு அது உருவாக்கியது. சுவாசத்தை, கலப்பில்லாத காற்றை, தூசி வடிந்த காற்றை நாம் சுவாசித்து விடக்கூடாது என்கின்ற தற்காப்பிற்காக வேண்டி அணியப்படக்கூடிய அந்த மாஸ்கை அணியக்கூடிய பழக்கத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியது. அதனால் குறைந்தபட்சம் மாசுபடிந்த காற்றுகள் வீசக்கூடிய பகுதிகளில் நீங்கள் இருந்தால் மாஸ்கை அவசியம் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு அறிவுரையை நமக்கு அந்த மருத்துவர் தருகிறார். இஸ்லாத்தினுடைய பார்வையில் நாம் எப்படி நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சுற்றுச்சூழல்களை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் தான் நம்மை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வோம். நம்மை சுற்றியுள்ள நிலைகளையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வோம். அருள்முறை குர்ஆனில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மார்க்கத்தின் அழைப்பின்பால் மக்களை நீங்கள் அழையுங்கள் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு அத்தியாயம், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர். அல்லாஹ் நபியை பார்த்து 4வது வசனத்தில் சொல்கிறார், உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வஸியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாம் சொல்லுகிற சுய சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய சுயமான சுத்தங்கள். அகத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அழகிய இஸ்லாமிய மார்க்கம் புறத்தையும் நீங்கள் சுத்தமாக வைக்க வேண்டும் என்கின்ற நிறைய செய்திகளை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. ஆடையை சுத்தப்படுத்துங்கள். ஆடை என்பது அது அழுக்கு படித்ததாக இருக்கக்கூடாது, தூய்மையாக இருக்க வேண்டும். ஆடையை அதனுடைய அழுக்கை போக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு நீங்கள் சுத்தப்படுத்தி அணிந்து கொள்ளுங்கள் என்கின்ற விளக்கத்தை இந்த ஆயத்திற்கு கீழால் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்தார்கள். அந்த மனிதர் ரஆ ரஜுலன் வஸிஹத்துன் சியாமுஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்தார்கள். அவருடைய ஆடை அழுக்கானதாக இருந்தது. அந்த நேரத்தில் ஃபகால, நபி அவர்கள் சொன்னார்கள், அமா கான ஹாதா யஜிது மான் யக்ஸிலு பிஹி தௌபஹு, அவருடைய ஆடையை கழுகி
சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த மனிதர் பெறவில்லையா அப்படின்னு கேட்டார். அழுக்கான ஆடை அது முஃமினுக்கான அடையாளத்தில் உள்ளதல்ல, மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் நபித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய தரத்தில் ஆடையை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இங்கு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட தன் தோழருக்கு சொல்கிறார்கள், அழுக்கான ஆடையை பார்த்த பொழுது அதை சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரை இந்த மனிதர் பெற்றுக்கொள்ளவில்லையா என்று எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். மார்க்கம் இன்னும் பேசுகிறது, இஸ்லாம் இன்னும் நமக்கு வலியுறுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய பகுதி என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய இறை நம்பிக்கையினுடைய பகுதியாக இருக்கிறது சுத்தமாக இருப்பது, எல்லா நிலைகளிலும் சுத்தத்தை கடைபிடிப்பது. இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு சுத்தத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதஸ்தைகல அஹதுகும் மின் மனாமிஹி ஃபலா யுத்கிலு யதஹு ஃபில் இனாயி ஹத்தா யக்ஸிலஹா ஃபஇன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் மின்ஹு. உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து எழும்பி அவர் ஒது செய்வதற்கான பாத்திரத்தில் தன்னுடைய கைகளை நுழைத்து விட வேண்டாம் அப்படின்னா, அவருடைய கைகளை இன்னொரு ஹதீஸில் 3 முறை பாத்திரத்தில் நுழைப்பதற்கு முன்னால் கழுகிக் கொள்ளட்டும். ஏனென்றால் லா யத்ரி ஐன பாத்தத் மின்ஹு, இரவில் அவருடைய கைகள் எந்த இடங்களில் பட்டது என்பதை அவர் அறிய மாட்டார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவில் நாம் தூங்குகிறோம், தூக்கத்தினுடைய நிலைக்கு சென்ற பின்னால் நம்முடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆடைகள் விலகலாம், நம்முடைய முகபாவனைகள் மாறலாம், கை கால்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், கை விரல்கள் உடலினுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளில் தொடலாம் அல்லது தொடாமலும் இருக்கலாம், எது வேண்டுமானாலும் நிகழலாம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உம்மத்துக்கு சொல்லித்தரக்கூடிய சுத்தத்தினுடைய செய்திகளில் இதுவும் ஒன்று. தூக்கத்தில் இருந்து நீங்கள் எழும்பினால் எழும்பியவர் தன்னுடைய பாத்திரத்தில் ஒது செய்வதற்காக கைகளை நுழைத்து விட வேண்டாம், 3 முறை கைகளை கழுகிக் கொள்ளட்டும். காரணம், இரவில் அவருடைய தூக்கத்தில் அவருடைய கைகள் எங்கு சென்றது என்பதை அவர் அறிய மாட்டார் என்றார்கள். தூங்குவதற்கு ஒருவர் செல்வாரையானால் அவர் தன்னை சுத்தமாக கைகளையும் கழுகிக் கொண்டு அவர் செல்ல வேண்டும், தூங்கச் செல்ல வேண்டும். மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி, மன் நாம வஃபி யதிஹி கம்ருன் வஃபி யதிஹி உமருன் லம் யக்ஸில்ஹு ஃபஅஸாபஹு ஷைஉன் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கையில் கொழுப்பு நிறைந்த நிலையில் சுத்தமாக கையை கழுகல, தூங்குறதுக்கு போனார், அவருக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அவர் தன்னைத்தானே குறைபடுத்திக் கொள்ளட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னார். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், இமாம்கள் சொல்கிறார்கள், நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, இறைச்சியினுடைய கொழுப்பு சார்ந்த வஸ்துக்களை நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் கைகளை நம்ம கழுகுவோம், கழுகாமல் இருக்க போவதில்லை. வெறுமனே தண்ணீர் மட்டும் வைத்து நாம் கைகளை கழுகி கொண்டோம் என்று சொன்னால் கை சுத்தமானது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த கையினுடைய ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கொழுப்பினுடைய தன்மை, எண்ணெய் பிசுபிசுப்பு என்பது இருந்துகிட்டே இருக்கும். மேன்மக்கள் விளக்கும் இந்த ஹதீஸுக்கு சொல்லுவாங்க, இந்த நிலையில் ஒருவர் தூங்குகிறார் என்று சொன்னால் இரவு நேரத்தில் விஷ ஜந்துக்கள், பூச்சிகள், ஏதாவது வண்டு, இது மாதிரியான தேழு, இது மாதிரியான இன்னும் சில விஷயங்கள், விஷ ஜந்துக்கள் ஏதாவது இந்த வாடையை நுகர்ந்து அவரின் பக்கம் வந்து அவருக்கு ஏதாவது என்ன செய்யலாம், தீங்கை ஏற்படுத்தி விடலாம். அல்லது இந்த எண்ணெய் பிசுபிசுப்பினுடைய இந்த தன்மை அவருடைய உடலில் வேறு விதமான வியாதிகளை கொண்டு வந்து சேர்த்து விடலாம் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார். அவன் கைகளை நன்றாக கழுகிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கச் செல்வதற்கு முன்னால் கைகளை நன்றாக கழுகிக் கொள்ளுங்கள்,
எண்ணெய் சார்ந்த கொழுப்புகள் சார்ந்த அந்த பிசுபிசுப்பினுடைய தன்மை இல்லாத நிலையில் உங்களுடைய கைகளை நீங்கள் சுத்தமாக கழுகிக் கொண்டு தூங்கச் செல்லுங்கள் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் நமக்கு சொல்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அராத ஐ யாகுல வ யஷ்ரப யக்ஸிலு யதஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சாப்பிடவோ குடிப்பதோ அவர்கள் நாடினால் கைகள், இரண்டு கைகளையும் கழுகிக் கொள்வார்கள். யக்ஸிலு யதைஹி, நபியினுடைய இரு கைகளையும் அவர்கள் கழுகிக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தன்மையை குறித்து சொல்கின்ற பொழுது, இன்னல்லாஹ தய்யிபுன் யுஹிப்புத் தய்யிப, அல்லாஹ் மனமுள்ளவன், அவன் மனமுள்ளதை விரும்புகிறான். நதீஃபுன், அவன் சுத்தமானவன். யுஹிப்புன் நவாஃபத்த, சுத்தமாக இருப்பதை அவன் விரும்புகிறான். இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை குறித்து மிக ஆழமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். நிசுவாக்கு செய்யுங்கள், ஏனென்றால் அது உங்களுடைய வாய்களை சுத்தப்படுத்தும். அது மட்டுமல்ல, இறைவனுடைய பொருத்தத்தை அது பெற்றுத்தரும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்மை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களில் உள்ளது, ஒவ்வொரு முஃமின்களும் முஸ்லிம்களும் தன்னைத்தானே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அகமும் சுத்தமாக இருக்க வேண்டும், புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், நதீஃபுன், அல்லாஹ் அவன் தூய்மையானவன், சுத்தமானவன். யுஹிப்புன் நவாஃபத்த, தூய்மையாகவே அவன் விரும்புகிறான். ஜவாதுன் யுஹிப்புல் ஜூத, கொடைத்தன்மையாளன், கொட்டி கொடுக்கக்கூடியவன், அப்படி கொடுப்பதை அவன் விரும்புகிறான். நவீஃபு புயூத்தக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ்வை சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், இது உம்மத்துமார்களுக்கு உங்களுடைய வீடுகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த வீட்டை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு விளக்கித் தருகிறது. அருமையானவர்களே, இந்த மார்க்கம் ஒரு மனிதன் தன்னை சார்ந்த சுத்தத்தையும் தன்னை சுற்றி உள்ள சுற்றுச்சூழலுடைய சுத்தத்தையும் அவர் முழுவதுமாக பேண வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் மற்றவர்களுக்கு நோயை தரக்கூடிய நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. காற்றில் பரவக்கூடிய இந்த துகள்கள் இருக்கிறது, இந்த மாசுபடுத்துதல் என்கின்ற இந்த செயல்பாடுகள் எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம், அது எவ்வளவு பெரிய பாவத்திற்குரிய காரியம், அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 இடங்களில் மலம் சிறுநீர் கழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த ஹதீஸை சொல்வதற்கு முன்னதாக 3 நபர்கள் சாபத்திற்குரியவர்கள், சாபத்தை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு ஓடக்கூடிய நீரில் மலம் கழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஓடக்கூடிய நீராக இருக்கு, நாம் அதை அசுத்தப்படுத்துகின்ற பொழுது அதனை அடுத்து உள்ள பகுதியில் அதை இன்னொருவருக்கு தேவைப்படக்கூடிய நீராக இருக்கும். நாம் அந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, அதை அசுத்தம் செய்துவிடக்கூடாது. நடைபாதைகளில் மக்கள் நடந்து செல்லக்கூடிய நடைபாதைகளில் நீங்கள் மலம் சிறுநீர் கழித்து விடாதீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது, நிழல் தரக்கூடிய இடங்கள், மரம் போன்ற மற்ற பகுதிகளில் நிழல் தரக்கூடிய இடங்களில் நீங்கள் அசுத்தம் செய்து விடாதீர்கள். இப்படி செய்வது சாபத்திற்குரியது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக இந்த மார்க்கம் ஒவ்வொரு நிலைகளிலும் சுத்தத்தை நாம் பேணுவதோடு பிற மனிதனுடைய நலன்களையும் நாம் பேண வேண்டும் என்பதை நமக்கு நிறைவாக வலியுறுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுயம் சார்ந்த சுத்தத்தை பேணி வாழக்கூடிய வாழ்க்கையும் சுற்றுச்சூழலை சுத்தமாக அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எல்லா நிலைகளிலும் எல்லோருக்கும் முன்மாதிரியான மக்களாக வாழ்வதற்குரிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வாளிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.